சென்னை டு கோலாலம்பூர் நம்ம ஏர் ஏஷியா வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, அதே போல் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு டெர்மினல் 2க்கு வந்து வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஏர் ஏஷியா பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து ஏர் இந்தியா தான் வந்து ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மலேசியன் ரன்னிங் தான் கம்ப்ளீட்டாகவே. ஸோ ஃப்ளைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லேயே மலேசியன் தான் போட்டிருக்கோம். பட் ஆனால் வந்து இந்த கிரவுண்ட் ஸ்டாஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏர் இந்தியா தான் வந்து அக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாக தான் வந்து இருந்தது. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து இந்த ஒரு ஃப்ளைட் தாங்கிறதுனால ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. ஸோ நம்ம இன்டர்நேஷனல் போயிட்டு டேரெக்டாக இந்த செக்இன் அது மாதிரி போர்டிங் வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏர் ஏஷியாவில் நமக்கு ஃபஸ்ட்டு சொன்னது வந்து 7 kgக்கு வந்து 2 pieces மட்டும் தான் அலௌடுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நம்ம வந்து டிக்கெட்டில் வந்து செக்இன் போகிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 20 kgs வரைக்கும் நமக்கு வெயிட் வந்து அலௌடு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் நம்ம வந்து அதை கொஞ்சமும் எதிர்பார்க்காம நம்ம 7 kgsக்குள்ளாரையே நம்ம ஹேண்ட் லக்கேஜாக மட்டும் எடுத்துகிட்டு வந்ததுனால நம்ம அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ அப்படியே நம்ம ஏர்போர்ட் உள்ளார ஒரு ரவுண்டிங்கை போட்டு டேரெக்டாக இப்போ ஃப்ளைட்டுக்குள்ளார போகலாம். மார்னிங் பார்த்தீங்கன்னா 8:05க்கு ஃப்ளைட்டு. நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து 7:40 கிட்ட தான் வந்து போர்டிங் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து வெயிட் பண்ண மாதிரி இருந்தது. நோ டிலே. எல்லாருமே வந்து கரெக்டாக உள்ளே போன டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:10 கிட்ட வந்து ஃப்ளைட் வந்து மூவ் பண்ணாங்க. ஸோ நீங்கள் ஃப்ளைட்டில் ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா மலேசியன் ஃப்ளாக் போட்டு அங்கே மலேசியான்னு தான் வந்து போட்டிருக்கோம். ஈவன் பார்த்தீங்கன்னா ஏர் ஏஷியா பார்த்தீங்கன்னா 2 செட்டாக நடக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா டாட்டா கூட இருக்கிறது கொஞ்சமும் வந்து மலேசியன் டேக் ஓவராக கொஞ்சமும் வந்து நடக்குது. பார்த்தீங்கன்னா வந்து மலேசியா தான் பேசிக்காக இருந்தாலுமே வந்து இவங்க வந்து இந்தியாவுக்குள்ளார வந்து ஏர் இந்தியா வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ லெக் ரூம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மி. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக நீங்கள் காலை வச்சுட்டு உட்கார அளவுக்கு தான் இருக்கும். நம்ம குறிப்பாக சொல்ல போனால் அந்த எஸ்சிடிசி பஸ்லலாம் உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏர் சிக்னஸ் பேக்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதே போல் வந்து டியூட்டி ஃப்ரீ. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மெனு கார்டும் கொடுத்துருந்தாங்க. இது இல்லாமல் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து மேனுவலும் கொடுத்துருந்தாங்க. ஸோ மற்ற ஃப்ளைட்ஸ்லாம் இருக்க மாதிரி தான். இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெனு கார்டு மட்டும் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. மற்ற ஏர்லைன்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இதில் வந்து எதுவுமே ஃப்ரீ கிடையாது. ஈவன் வாட்டர் கூட உங்களுக்கு ஃப்ரீயாக கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாகவே எதாக இருந்தாலும் காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். நான் மினிமமாக செக் பண்ணது பார்த்தீங்கன்னா 19 ringgit வந்து போட்டிருந்தாங்க. ஒரு ரிங்கட்டுங்கிறது அரௌண்ட் 21 ரூபாய்க்கிட்ட வரும் நம்ம ஊருக்கு. ஸோ 19 ringgitனா அரௌண்ட் ஒரு 400 ரூபாய் அப்ராக்சிமேட்டாக வச்சுங்களேன். 19 ringgitக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன மீல் பாக்ஸ் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஏர்போர்ட்டில் கூட சாப்பிட்றலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 19 ringgit கொடுக்குறது சுத்தமாக ஒர்த்தே கிடையாது. அவ்வளோ சின்னதாக கம்மியான குவான்டிட்டியில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப பர்ச்சேஸ் பண்ணல இதில். அது இல்லாமல் இந்த சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக அந்த சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ் வந்து டெமோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கம்ப்ளீட் ஃப்ளைட்டுமே வந்து ஃபுல்லு. ஈவன் பார்த்தீங்கன்னா இது ஏர்பஸ் தான் வந்து வந்திருந்தது. ஸோ அரௌண்டு 192 சீட் கெப்பாசிட்டி உள்ள அளவுக்குள்ள ஏர்பஸ் ஃப்ளைட் தான் வந்து அக்சஸ் பண்ணுறாங்க. ஈவன் 10 minutes டிலேவாக ஸ்டார்ட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக 2:50க்கு வந்து சொன்ன மாதிரி மலேசியன் டைமுக்கு இங்கே வந்துட்டு. ஸோ சீட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ரெக்ஸின்னா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாக வந்து பெண்ட் பண்ண முடியாத அளவில் இருந்தது. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க சீட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 40 ringgitலேருந்து ஸ்டார்ட் ஆகுது வந்து பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருக்கும். இதெல்லாம் இந்த ரெட் ஹெட்னு போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 400 ringgit கிட்ட கொடுத்து நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஃபால்ட்டாக வரது பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து அசைன் ஆகும். ஸோ வெளில வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து யூ மொபைல்ஸோட நிறையா சிம்ஸ் வந்து இருந்தது. நம்ம பார்த்தீங்கன்னா யூ மொபைல்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இமிகிரேஷனுக்கு வந்து அவ்வளோ கூட்டம். ஸோ சரியான கூட்டமாக இருந்தது. சென்னையில் எப்பயும் நிற்கிற மாதிரியே வந்து கூட்டம் இருந்தது. வெளில டேரெக்டாக வந்து லக்கேஜை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து வெளியில் வந்து வந்துட்டோம். ஏர் ஏஷியாவோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. கொடுக்குற காசுக்கு வந்து ஒர்த்தாக தான் வந்து இருக்கும். ஏன்னா வந்து இந்த ரேட்டுக்கு வந்து எந்த ஒரு ஏர்லைன்ஸும் இருக்காது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கூட் மட்டும் தான் வந்து ரன் பண்ணுறாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து இதே அளவுக்கு தான் சீட் கெப்பாசிட்டி வந்து இருக்கும். ஸோ கொஞ்சம் கன்ஜஸ்டடாக வந்து இருக்கும். மட்டும் இல்லாமல் ஏர் ஏஷியாவோட சப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா உண்டு. இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து கேப் அது மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து உள்ளே வந்து இமிகிரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸிட் வழியாக தான் வெளில வருவீங்க. வரப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ கனெக்டும் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா டாக்ஸிக்கான கனெக்ஷன் வந்து இங்கே காமிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஏர் ஏஷியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஏர்லைன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நல்லா க்ளீனாக இருந்தது. நம்ம ஊரில் இருக்க ஒரு சில ஏர்லைன்ஸ்
ஏர்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டில் இருக்கும், ஆனால் க்ளீன் அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஆனால் இது க்ளீனாகவும் இருந்தது. என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா வந்து காம்ப்ளிமெண்ட்டே எந்த ஒரு விஷயமே வந்து கொடுக்க மாட்டாங்க. ஈவன் தண்ணியிலேருந்து டிஷ்யூலேருந்து எதுவுமே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாது. ஸோ அது மட்டும் வந்து நோட் பண்ணிங்க. ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல தகவலுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.